டிவி சோமசார், இதில் அக்னி சார் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு வலுவிழந்திருக்குது, அதிக கடன் வாங்கிட்டாங்க, நிறைய விஷயங்களில் பின்னோக்கி தமிழ்நாட்டை கொண்டுட்டு வந்துட்டு இந்த கேம்பெயின் மட்டுமே 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகமாக மாற்ற முடியுமா? அல்லது இதை மட்டுமே அதிமுகவோ அல்லது எதிர்கட்சிகளோ நம்பி இருக்கிறாங்களா? நம்பி இருந்தால் அவங்களுக்கு பலன் கிடைக்குமா? நிச்சயமாக அது பேசணும். அதுக்கு முன்னாடி அக்னீஸ்வரன் சார் சொன்ன ஒரு விஷயத்தை பாராட்டணும். அதாவது சைதி துரைசாமி சார் சொன்னார்ல, அது உண்மைதான். அது ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தோ அவர் செய்யக்கூடிய விஷயத்த இதே மாதிரி எல்லாரும் செய்யலாமே, ஏன் அரசு செய்ய முடியாது, அந்த அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்த வச்சார். கரெக்டு தான். ஆனால் நம்ம செட்டப்பு சரியில்லை இங்கே, அதான் உண்மை. விதிவிலக்காக 1-2 பேர் செய்கிறாங்களே தவிர நம்ம இந்த செட்டப்பே தப்பாக இருக்குது. இந்த தேர்தல் விஷயத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்துக்கிற கட்சிக்கு வாக்குச்சாவடி தேடி போகிறாரு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு இதாக கூட்டம் நடத்துகிறாரு, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க அப்படிங்கன்னு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மக்களை பாதிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் தேர்தலில் முன்னுரிமை. என்ன தான் நீங்கள் பணம் கொடுத்து வாக்கு வாங்கினால் கூட மக்களை பாதிக்கிற விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஏகப்பட்ட முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறதே தமிழ்நாட்டுடைய தனி குணம். அது ஒருத்தன் பிரபலமாக இருந்தால் போதும், அவனை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிடுவோம். சட்டப்படி என்னன்னா 234 தனித்து நின்றோ கூட்டணி வச்சோ 118 சீட்டு வாங்க வக்கு உள்ள ஆள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த வக்கு உள்ள ஆள் 2 பேர் தான் இங்கே. இப்போ முன்னு மு.க. ஸ்டாலின், இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி. மற்றபடி பிரபலமானவர்கள் ஊடகங்களில் வர்றவங்க எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. இதுதான் சட்டம். முதல்ல நம்ம அதை 2021 7 பேரை சொன்னோம். யாரை? கமலஹாசன், டாக்டர் கிருஷ்ணசாமி, டிடிவி எல்லாரையும் சொல்லும். இவன் 2 பேர் தான். அப்பயும் 2 பேர் தான், இப்பயும் 2 பேர் தான். இதுதான் யதார்த்தம். இதில் முதல்ல திமுகவுடைய மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். எதெல்லாம் ஓட்டு வராது அப்படிங்கிற விஷயம். முக்கியமாக அந்த நீட்டு விஷயம். ஏன்னா அதிமுகவில் குறைஞ்சபட்சம் 7.5 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு அது முழுக்க நீக்க முடியல, மாநில அரசாலும் முடியாத ஒரு விஷயம்தான். அதை செஞ்சாங்க, அதுவும் பண்ணலை. அடுத்தது இப்போ சமீபமாக வெடிச்சிருக்கிற KN நேரு விவகாரம். இதில் 3 விதமானதை ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறோம். KN நேரு விஷயத்தை மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தில் சாதாரணமாக அரசு வேலையில் சேரக்கூடிய ஆட்களே லஞ்சம் வாங்குறதுல சலைச்ச ஆளாக இல்லாமல் இருக்கான். பெருவிதி விலக்கு குறைவு. நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்தீங்கன்னா அதை போட்ட காசை விட 4 பங்கு எடுக்க தான் பார்ப்பாங்கிறப்ப இது மக்களை நேரடியாக பாதிக்கும். இது ஒரு சிக்கலை உருவாக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்ததாரர்கிட்ட வாங்குறதாக சொல்லுது. இந்த அமலாக்கத்துறை விஷயத்தை தான் சொல்கிறேன், அவங்க சொன்ன விஷயங்கள்ல. அந்த ஒப்பந்தம் உதாரணம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலே கடந்த வெள்ளத்தில் கட்டி 90 நாளில் ஒரு பொது பாலம் இடியுது. இதுக்கான காரணம் தான் அது. அடுத்தது மேன் பவர் ஆட்கள்கிட்ட காசு வாங்குறது. அந்த காசு வாங்குறதுக்கான காரணம் தான் பார்த்தீங்கன்னா, இங்கே தூய்மை பணியாளர்கள் இப்போ 100 நாட்களுக்கு மேலே 2 மண்டலத்தில் போராடி இருக்கிறான். ஒரு நாளைக்கு மினிமம் 750 ரூபா கொடுக்கணும்னா 520 ரூபா தான் தர்றாங்கிறான். இதுக்கு என்ன காரணம்? மேலிடத்தில் அங்கே போயிடுது காசு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக அந்த தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் ஒரு 70,000 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 40,000 பேர். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அதில் மெம்பர் ஆகாதவங்களும் பார்த்தா 1,20,000 பேர் இருப்பான். அந்த 1,20,000 பேரில் ஒரு வீட்டுக்கு 5 பேர் கணக்கு போடல, 4 பேர் கணக்கு போடுங்க வாக்கு உள்ளதை. இவங்களுடைய வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு புரியுது. எனக்கு புரிஞ்சிருச்சு. மக்கள் பிரச்சனையே இருக்குது அப்படின்றப்போ இந்த மக்கள் பிரச்சனையை அரசியல் படுத்தி வாக்கா மாற்றக்கூடிய இடத்துல கட்சிகள் இருக்குதா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி கமிஷன் வாங்குறாங்க, டெண்டர்ல முறைகேடு நடக்குது அப்படின்னா இதை கர்நாடகாவில் அந்த பாலிடிக்ஸை காங்கிரஸ் எடுத்தது பாஜகவுக்கு எதிராக, எடியூரப்பா வீழ்த்தினாங்க. அந்த பாலிடிக்ஸ் இங்க எதிர்கட்சிகள் எடுக்கல. அதே மாதிரி நந்தி வெசஸ் அமுல் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் கேம்பெயின் கர்நாடகா, அது மாதிரிலாம் அரசியல் இங்க நடக்கல இல்லையா? அப்போ எதிர்கட்சிகள் அந்த இடத்தை விட்டுட்டாங்க இல்லையா? அப்போ விட்டுட்டாங்கன்றப்போ அது திமுகவுக்கு தானே சாதகமா மாறும். அருமையான விஷயம். இந்த எதிர்கட்சிகள் அதை விட்டுட்டாங்கிறது உண்மை. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி ஊருக்கு ஊருக்கு போறாரு, பேசுறாரு, அதெல்லாம் ஓகே தான். அதுல ஒரு முழுமையாக இல்லை. இன்னும் சொல்ல போனா அதுல என்ன காரணம்ங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படின்னா இந்த தேர்தலுக்கு முன்னால இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர்கிட்ட போய் அதிமுக அமைச்சர்களை பற்றின ஊழல் பட்டியல் கொடுத்தாரு. தேர்தல் அறிக்கையில் நாங்கள் தனி நீதிமன்றம் வைக்கிறோம். இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆட்சியே முடிய போகுது, தனி நீதிமன்றம் வைக்கல. அப்போ இவங்க கட்சியுடைய ஊழல் பேர்வழிகள் யார் குற்றஞ்சாட்டப்படுறார்களோ அவங்கள மட்டும் இல்லாமல் ஏற்கனவே குற்றஞ்சாட்டப்பட்ட ஆட்களுக்கும் சாதகமாக இருக்கணும் மக்கள் நினைக்கக்கூடிய லெவலில் தான் இங்கே இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி பேச முடியும்? அது ஒன்று. ஆனால் அதில் விதிவிலக்காக சொல்ல போனால் பாமக தலைவர் அன்புமணியை சொல்லலாம்.
அவருக்கு வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் மக்களுக்கான விஷயமா இருக்கும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், இத்தனை கல்லூரிகள் கட்டணும்னு சொல்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆட்சியில், இத்தனை கல்லூரிகள் கட்டுனீங்க, எத்தனை பேராசிரியர்களை போட்டிங்கன்னு அவர் கேட்டார். நியாயமான விஷயம். ஏன்னா பேராசிரியர் இல்லைன்னா கல்லூரி கட்டி என்ன பிரயோஜனம், வெறும் பில்டிங். புரியுது சார், இது எல்லாமே பேசுறாங்க சார். ஆனா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய பலகீனம் அப்படின்றது பாமக ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது. அதிமுகவுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை உச்சகட்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் தாவேக்காவுக்குள்ள போயிட்டார். இந்த பிரச்சனைகளை அவங்க டீல் பண்றதுக்கே ஒரு பெரிய காலம் எடுக்கிறப்போ இவங்க எப்படி திமுக வீழ்த்துறதுக்கான வியூகம் அமைப்பாங்க? அப்போ திட்டத்துல அல்லது வியூகத்துல திமுக முன்னணியில இருக்குன்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இல்லை, இது இவங்க கொண்டு போகாட்டி கூட மக்களுக்கே வந்து ஒரு எதிர்மனநிலை வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தங்க சொல்லி தான் கேட்கணுங்கிற மாதிரி எல்லா மக்களும் இல்லை. அவங்கவுங்க பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரிந்த அளவுக்கான இதை யோசிப்பாங்கல்ல. இங்கே நடந்திருக்காம எப்படி, அங்கே நடந்திருக்காம எப்படி, இந்த நேரு விஷயம் வந்துச்சுன்னா அதை கம்பேர் பண்ணி அவங்க பார்ப்பாங்களே. இது மாதிரி இல்லை, இதில் வந்து திமுக அதிமுகவோ இல்லை பாஜக தீர்மானம் கேட்குறேன். இல்லை எனக்கு புரியுது. அப்போ அந்த எடுத்துட்டு தான் அப்போ இது கடந்த காலங்கள்ல இருக்கிறப்போ திமுக ஒரு ஊழல் செய்தது அப்படின்னா அதனுடைய அதிருப்தி அலை அதிமுகவுக்கு சாதகமாக மாறும். அதிமுக மேலே ஏற்படுகின்ற அதிருப்தி அலை திமுகவுக்கு சாதகமாக. இன்னைக்கு காலம் அப்படி இல்லைல்ல. திமுக மேலே ஏற்படுகின்ற அதிருப்தி அலையே யார் அறுவடை செய்ய போறா? தாவேக்காவா, நாத்தாக்காவா அல்லது என்டிஏ கூட்டணி அப்படின்ற இருக்கு இல்லையா? அதில் முதல்ல விஜய் இவங்க நாம் தமிழர் கட்சி கிடையாதுங்கிறத சொல்லிக்கிறேன். நிச்சயமாக அவங்க வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 8% வாக்கு மேலே வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அது வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஏதோ முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் கூட, அதாவது அந்த ஒரு வரிசையில் கூட வந்து சீமானோ விஜயோ இருக்கிறதாக நான் நம்பலை. அதை விட்டுருவோம். எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் இவங்க தான். எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கான விஷயத்தை எடுத்து, அதாவது திமுக மீதான இருக்கிற அதிருப்தி முழுமையாக கொண்டு வராருன்னு பார்த்தா அப்படி இல்லை. உதாரணமாக ஒன்று சொல்லலாம். எப்படின்னா, இந்த ஒரு பக்கம் அதிருப்தி இருந்தாலும் இந்த திருப்புறங்கன்ற விவகாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம சமாளித்து ஒரு பேரை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து திமுக காட்டுது. இதில் எடப்பாடி பழனிசாமி பண்ண பெரிய பிழை என்ன அப்படின்னா, அதுக்கான வாய்ப்பை அப்படியே அள்ளி கொடுத்துட்டாரு திமுகவுக்கு. எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, இவர் என்ன பண்ணியிருக்கணும், இவருடைய கட்சி தலைவி ஜெயலலிதா காலத்தில் தான் 2017 இப்போ என்ன நடக்கணும்னு நம்ம சொன்னோமோ அந்த தீபத்தில் தான், அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட தான் நடக்கணுங்கிறது வந்தது. அவர் அதை பிடிச்சிருந்துருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீட்டு விவகாரத்தில் பாஜக கொள்கை வேறு, அதிமுக கொள்கை வேறு, ஒரே கூட்டணி இல்லையா? அதே மாதிரி ஈழ விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய எண்ணமோ இல்லை விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணமோ வேறு, காங்கிரஸுடைய எண்ணம் வேறு. இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளான சிபிஎம் வந்து ஒரு ஐக்கிய இலங்கை அப்படிங்குது சிபிஎம். சிபிஐ வந்து இல்லை அந்த விடுதலை போராட்டத்தை வந்து ஆதரித்த கட்சி. ஸோ இப்படி முரணான கட்சிகள் கூட்டணி வைக்கிற தப்பு இல்லை. அதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி டிஎம்கேக்கான ஓட்டை இழுக்க பார்த்துருந்துருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த திருப்பரங்குன்றத்தில் அரசு செஞ்சது சரின்னு சொல்கிறாங்க எல்லாம் டிஎம்கே கூட்டணி, தப்புன்னு சொல்கிறவங்க வந்து பாஜகவுக்கு, பாஜக கூட்டணிக்கு இல்லை, பாஜகவுக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ அதிமுக என்னன்னா, இப்போ தீர்மானம் கூட போட்டிருக்காங்க அவங்க பொதுக்குழுவில் வந்து நீதிமன்றத்தை வந்து மிரட்டுறதை விட்டுருணும். இப்படி முழுக்க அங்கே பிஜேபிக்கும் போனதுனால அதை அறுவடை செய்ய போது பிஜேபி மட்டும்தான். அப்போ அறுவடை செய்ய போது பிஜேபியா இருந்தாலும் கூட லாபம் யாருக்கு? இந்த லாபம்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு பிஜேபி வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு 30 தொகுதியில் 20 தொகுதியில் நிற்குதுன்னா அதில் அந்த திருப்பரங்குன்ற விஷயம் கூட எடுபடலாம். ஆனால் மற்ற தொகுதியில் அதிமுக நிற்கும் போது அது எடுபடும். வந்துட்டு அங்கே அதிமுக இது திமுகவுக்கு தான் வாய்ப்பாக அமையும். அப்படிங்கிறப்ப இவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா, டிஎம்கே கூட அதை பங்கு போடுறதுக்கான இதை பார்த்துருக்கணும், அதை பார்க்கல.